அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அன்றைக்கி சாட்டர்டே மினி விளாக் தான் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா புட்டும் டீயும் தான் இருந்துச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. என்னுடைய பசங்களுக்கு ஸ்கூல் தான், அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு காலையில். அதுக்கப்புறம் எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே என்னுடைய மக ஒரே வாக்கில் அழுதுகிட்டே இருந்தாங்க. சரி, எங்கள் அப்பா கடைக்கு போயிடலாம் அப்படின்னுட்டு பிள்ளைக்கு ஒரு செப்பலை போட்டு அப்படி கூட்டு போயாச்சு நடத்தி. அவங்களும் அப்படியே வந்துக்கிட்டு இருந்தாங்க. பிள்ளைக்கு ரொம்ப ஜாலியாக போய்ட்டு மேக்கப் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் சமையல் அம்மாவும் இருந்தாங்க. குட்டி தங்கத்துக்கு இன்றைக்கி லீவு தான், அதனால் வந்து இருந்தாங்க கடையில். ஒரு கோன் எடுத்து வந்துட்டு என்னை போடு அப்படின்னுட்டு அடம் முடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. சரி, பிள்ளைக்கு போட்டுடலாம் அப்படின்னுட்டு 2 கை ஃபுல்லாக போட சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லுத மாடல் தான் சிம்பிளாக வேணும், என் கை வந்து நல்லா தெரியணும், லைட்டாக சிம்பிளாக தான் போடணும் அப்படின்னு சொன்னதால் எனக்கு தெரிஞ்ச மாடலை என் குட்டி அம்மாளுக்கு வச்சு விட்டாச்சு. 2 கையிலுமே சூப்பராக வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் தங்கச்சும் வந்தாச்சு. தங்கச்சும் அதை வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சூப்பராக வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய மக வந்து எனக்கு வைக்காங்களாம். அவங்களும் கோனெல்லாம் போட்டப்போ மிச்சதும் இருந்துச்சு. அதையும் கையை காமிச்சு வச்சு விடுதேன்னு சொல்லுத பிறகு வச்சு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. என் பிள்ளை இப்போ தான் அமைதியாக இருக்காங்க. எல்லாத்தையும் கண்டுட்டு வீட்டில் இருந்து அவங்க மட்டும் தனியாக இருக்கணும், போர் அடிக்கும் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்தானே. அவங்க பார்த்திங்கன்னா என் தங்கச்சி வந்தாச்சு, என் தங்கச்சி பிள்ளை வந்தாச்சு, எங்கள் அப்பா, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எல்லாருமே போயாச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. ரோட்டுக்கு மேலே இருக்குது கடை, அதனால் வந்து நல்லா வண்டியெல்லாம் போகுமா, அதை பார்த்துக்கிட்டு என் மகன் நல்லா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் இருந்தால் மட்டும்தான் எரிச்சலாக இருக்கும் அப்படின்னுட்டு கடைக்கு இன்னைக்கு கூப்பிட்டு போயாச்சு. நல்லாவே நேரமானதே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு விருந்தாலும் வந்துட்டு எங்கள் அப்பாவோட சொந்தக்காரங்க தான் வந்துருந்தாங்க. வந்தோடனே எங்கள் அம்மா வீட்டுக்கு ஓடி போய் அவங்களுக்கு அவசரமாக டீ போட்டு நல்லா இஞ்சி உரப்பாக டீ போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வேணுமா அப்படின்னுட்டு காரச்சோச்சி இவள் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் எங்கள் அம்மா சூப்பராக உபகரிப்பாங்க. எங்கள் அம்மா வந்து அவங்களுக்கே இருக்காளேன்னு கூட பார்க்க மாட்டாங்க. யார் வந்தாலும் சரி, சாப்பாடு என்ன இருந்தாலும் சரி, அவங்க வயிறு நிறையா கொடுத்து அனுப்புத பழக்கம் தான் எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மா வந்து அந்த அளவுக்கு ரொம்ப வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட நல்லா பேச்சு கொடுத்து அவங்கள வந்து சந்தோஷமாக வரவேற்று அவங்களுக்கு வந்து அவ்வளோ இதாக பார்ப்பாங்க. அதே மாதிரி வடி டீ எல்லாம் போட்டு அவங்களுக்கு சூப்பராக ஒரு டீயும் போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து லஞ்சு சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.